வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்பிகர். நக்கீரன் பத்திரிகைக்கும் குமுதம் ரிப்போர்ட்டருக்கும் சண்டை. ஒரு பக்கத்துல நக்கீரன் அவருடைய எஜமானுக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கட்டுரை வெளியிடுகிறார்கள். இன்னொரு பக்கத்துல குமுதம் ரிப்போர்ட்டர் அவங்களுடைய எஜமானருக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குடையுமே போட்டி, யார் தங்களுடைய எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி அவர் மேல அவதூறு பரப்பி இவங்களுக்கு படியளக்கக்கூடிய எஜமானுக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டுறாங்க. அப்படித்தான் நக்கீரன் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அதே மாதிரி குமுதம் ரிப்போர்ட்டர் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது குமுதம் பத்திரிகை பாஜகவுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறது. நம்ம நக்கீரன் பத்திரிகை எப்பவும் போல திமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறது. இந்த ரெண்டு பேருமே அயோக்கியத்தனமான ஒரு செய்தியை மத அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையில இறங்கி இருக்கிறார்கள். ரெண்டு பேருமே ரெண்டு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த ஊடகங்களுடைய அயோக்கியத்தனம் என்ன, இவங்க இன்னைக்கு என்ன மாதிரி இந்த தங்களுக்கு படியளக்கக்கூடிய எசமானுக்கு விசுவாசத்தை காட்டுறாங்க, அதற்கு இவர்கள் எந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை டார்கெட் பண்றாங்க, உண்மையிலே இவர்கள் வெளியிடக்கூடிய இந்த செய்தியில உண்மை இருக்கிறதா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த குமுத பத்திரிகை ஒரு அட்டைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த அட்டைப்படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஜோசப் விஜய் என்னும் நான், அதற்கு அடுத்து கர்த்தருடன் கூட்டணி, விஜயின் தேர்தல் வியூகம் இப்படின்னு சொல்லி அட்டைப்படம் முழுக்க அட்டைப்படமே தளபதி விஜயனுடைய அந்த புகைப்படம் உட்பட அதான் போட்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்க்கும்போது அந்த செய்தி யார் எழுதுனா அப்படின்னு இல்ல, அந்த கட்டுரை யார் எழுதுனா அப்படின்னு இல்ல, ஒரே ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் மட்டும் சீமான் தாவேக்கா இந்து சம்பந்தமா ஒரு செய்தி வருது. அதுல ஒரு முஸ்லீம் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அபு ரயானா யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறதா வருது. மீதம் இந்த முழு கட்டுரை யார் எழுதுறான்னு தெரியல. ஒரு முன்னாள் ஆபீசர் சொன்னதாக சொல்லி அந்த கட்டுரை வருகிறது. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கட்டுரையை ஹெச் ராஜா எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. உண்மையிலேயே இந்த கட்டுரையை யார் எழுதினாரோ அவருடைய பேர் உட்பட போடுவதற்கு தைரியம் இல்லாம தான் இந்த குமுதம் ரிப்போர்ட்டர் வெளியிட்டு இருக்கு. முன்னாள் ஆபீசருக்கு பேர் இல்லையா, அந்த முன்னாள் ஆபீசர் யார் அப்படின்னு போடணும் இல்லையா. நீங்க அந்த ஒரு இதுல ஒரு சின்ன பேராகிராஃப்ல ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அவர்ன்னு சொல்லி ஒருத்தருடைய பேரை போடுறீங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம அரசியல் புரோக்கர் ரவீந்திரன் துரைசாமியா அந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு கருத்தை வாங்கியிருக்கிறீங்க. அப்ப அதை போட்டது மாதிரி அந்த முன்னாள் ஆபீசருடைய பேரை போட்டிருக்கணுமா இல்ல அப்படின்னு சொன்னா இது முழுக்க அந்த அரிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் மேல தீத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டுரையினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அவங்க எப்பவுமே இவங்க இந்துக்களுக்கு விஜய் எதிரி மாதிரி இவங்க காட்டுறாங்க, ஒரு கிறிஸ்தவ ஆதரவாளர் மாதிரி கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி காட்டி இந்துக்களுக்கு எதிராக விஜய் சித்தரிக்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல நக்கீரன் என்ன பண்ணுதுன்னா, விஜய் அவருடைய பின்னால் பிஜேபி இருக்கிறது ரகசிய கூட்டு அம்பலமாயிட்டு, இந்த மை டிவிக்கு ஆப் மூலமாக அதுல சமஸ்தான் இன்போடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியோடு தான் தொடர்புல இருக்கிறாங்க, இது பிஜேபியினுடைய ஒரு அஜெண்டா அப்படின்னு சொல்லி இந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்களை தளபதி விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் எதிராக திசை திருப்பக்கூடிய வேலையா இந்த நக்கீரன் பத்திரிகை செய்து. அப்ப இந்த ரெண்டு அயோக்கிய கும்பலும் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி இந்த மக்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிரானவர், இந்த சமூகத்திற்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய வேலையை இந்த ரெண்டு குரூப், இந்த ரெண்டு கூட்டமும், இந்த திமுகவுடைய ஆதரவு மீடியாக்களும் இந்த மோடியினுடைய ஆதரவு மீடியாக்களும் செய்யுது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ இந்த கட்டுரை, இந்த நக்கீரன்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரைக்கு பல முறை நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு, இந்த பிஜேபி பி டீம் அப்படிங்கிற விஷயத்துக்கு. ஆனா இந்த குமுதம் ரிப்போர்ட்டர் இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடியதுல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, முழுக்க விஜய் அவர்களை ஒரு கிறிஸ்தவர், அவருடைய பின்னால் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி இருக்கிறது, கிறிஸ்தவருடைய பாதுகாவலராக கிறிஸ்தவர்களுடைய அரசியலாக இங்க முன்னெடுக்கிறார். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்துக்களுக்குன்னு கட்சி இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு பல அரசியல் கட்சிகள் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் இருக்கு. கிறிஸ்தவர் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சி பெருசா இல்ல. காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர் மையப்படுத்தி தலைமை தாங்கக்கூடிய, கிறிஸ்தவருடைய பிரச்சனையை மையப்படுத்தி அரசியல் கட்சி இல்ல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல விஜய் அவர்களை ஒரு கிறிஸ்தவராக காமித்து ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஆதரவு பாலிடிக்ஸ் மட்டும்தான் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா,
பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை தளபதி விஜய் அவர்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷம கருத்தை இங்க பரப்புறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கு, இந்த அயோக்கியத்தனமான இந்த பத்திரிகைகளுக்கு தெரியாது, தளபதி விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் நேசிப்பது சாதி கிடந்து, மதம் கிடந்து, இனம் கிடந்து, மொழி கிடந்து நேசிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லாம இந்த விஷயத்தை தூக்கிட்டு வந்து தளபதி விஜய் மேல வன்மத்தை கக்கி இருக்கிறது இந்த கூட்டம். உண்மையிலே தளபதி அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்காக கட்சியா நடத்துறாரு அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது தொடர்ந்து பாஜக திட்டமிட்டே பரப்பி வரக்கூடிய ஒரு சம்பவம். இது வெளிப்படையாக அவங்க பேசுறது ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஆனா மறைமுகமாக இந்த அஜெண்டாவை இங்க செட் பண்றாங்க, பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துல பல கிராமங்கள்ல பாஜக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது. பல கிராமங்கள்ல பாஜக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்குது. நேரடியாக சில குறிப்பிட்ட சமூகம் வாழக்கூடிய ஊர்கள் இருக்கிறது. அவங்க இதனால் வரையிலும் அந்த இடங்கள்ல பாஜகவுடைய ஆதரவாளி தான் இருக்கிறது. பாஜகவை தாண்டி பெருசா அந்த கட்சிகள் இருக்காது. அதிமுக இருக்கும், சிலது காங்கிரஸ் இருக்கும். திமுக எல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சில சமூக மக்கள் வாழக்கூடிய ஊர்கள்லாம் இருக்கு. அங்க இன்றைக்கு தளபதியினுடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஈடுபடுது. தளபதிய எல்லாருமே விரும்புறாங்க. அங்க உள்ளாடி போய் பாஜக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். நீங்க விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர், அவர் பின்னாடி கிறிஸ்தவ மிஷனரி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதையும் கேட்காம சில சகோதரர்கள் தாவேக்கால இறங்கிறாங்க. தாவேக்கால பணி செய்யறதுக்கு முன்னோரு போது அவர்கள்ட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நீ கட்சிக்குள்ள இருந்துங்க, ஓட்டு போட்டுங்க, ஆனா எங்க ஊர்ல கட்சியினுடைய செயல்பாடுகளை நிறுத்தணும், இங்கு கட்சி செயல்படக்கூடாது. இந்த குறிப்பிட்ட பேரூர் சில ஊராட்சிகள்லாம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்குது, அங்க எல்லாம் நீ கட்சியினுடைய வேலைகள் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி மறைமுகமான பிரச்சாரத்தையும் மறைமுகமான அழுத்தத்தையும் அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்க கீழடி அந்த கீழ்மட்ட லெவல்ல பாஜக மறைமுகமாக என்ன வேலை செய்யுதோ அதே இன்றைக்கு குமுதம் பத்திரிகை ஒரு பத்திரிகையில செய்தியா போட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை வெட்ட வெளிச்சமா போட்டிருக்குன்னு சொன்னா இதுல எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை. இந்த தமிழ்நாட்டுல மக்கள் தளபதி அவர்களை, அவர் சினிமால இருக்கும் போதே அவர் கிறிஸ்தவர்னு தெரியும், அவர் சினிமால இருக்கும் போதே கிறிஸ்தவர்னு தெரிந்தும் அவர் என்ன சமூகம் எல்லாம் மக்கள் பார்க்கல, அவர் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நடிகர்கள் அப்படிங்கறத தாண்டி பல அரசியல்வாதிகளை சமூகம் பார்க்காமலே மக்கள் விரும்புறாங்க. சமூகம் பார்க்காமலே அவர்களை மக்கள் நேசிக்கிறார்கள். அவர்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு ஒரு சமூகத்தினுடைய பின்னணியில இவர் இருக்கிறார் சொல்லி ஒரு விஷம கருத்தை பதிவு செஞ்சு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக திசை திருப்பலாம்னு சொல்லி இந்த குமுதம் ரிப்போர்ட்டர் ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கு. இத்தனை வருஷம் பத்திரிகை நடத்துறாங்க, இத்தனை வருஷம் பத்திரிகை துறையில் இருக்கிறாங்க, அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க, சமூக பிரச்சனைகளை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை அறிவே அறவே இல்லை என்பதற்கு ஒரே அடையாளம் இந்த கட்டுரை. ஆமா, நீ என்னதான் நீ விஷம கருத்துக்களை பதிவு செஞ்சாலும் சரி, தளபதி விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அல்லது கிறிஸ்தவர் சொல்லி என்னதான் அடையாளப்படுத்தினாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தாய் தந்தை 2 பேரும் 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகவே விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு மதச்சார்பற்ற நாடு. இங்க ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே அண்ணன் தம்பியா மாமா மச்சானா வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடியது. ஒரு கோவில் திருவிழாவா முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அங்க இருக்கும், ஒரு பள்ளிவாசல் ஒரு தர்காவுடைய நிகழ்ச்சியா அங்க இந்துக்களுடைய பங்களிப்பு இருக்கும், ஒரு தேவாலய நிகழ்ச்சியா இங்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து அந்த தேவாலயத்தினுடைய நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துல அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமே இந்த மதச்சார்பின்மையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய அன்பும் நேசமும் தான். இது ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தளபதி அவருடைய வீடே இருக்குது. அங்க அவருடைய இந்து கலாச்சாரம் பண்பாடு பின்பற்றப்படுகிறது, அவர் கிறிஸ்தவ கலாச்சாரம் பண்பாடு அதுவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்த மசோதாவும் இது மாதிரியான இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை, இந்த இஃப்தார் விருந்து மாதிரியான இஸ்லாமியர்களுடைய பண்டிகைகள்ல தளபதி அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்குது. சும்மா கலந்துக்கிறார், பேரளவுல கலந்துக்கல, உண்மையிலே நோன்பு வச்சு தளபதி கலந்துக்கிறார், அது வேற விஷயம். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் செஞ்சாங்க. நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டுல இதே இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார்
என் கூட வந்து நின்று நோன்பு வச்சு தொழுகையில ஈடுபட்டு மறுநாள் இஃப்தார் நிகழ்வா நடத்தினார் அப்படின்னு சொன்னா மதச்சார்பின்மையை வெளிப்படுத்தக்கூடிய, உண்மையிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறதே இல்லை. இன்னொன்னு, நான்லாம் வந்து சினிமா ரசிகராலாம் இந்த கட்சிக்குள்ள வரல. களத்துல நின்று மிகப்பெரிய அளவுல பாலிடிக்ஸ் பண்ணவன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கன்னியாகுமரி மாவட்ட தலைவராக இருந்தவன், மனிதநேய மக்கள் கட்சியுடைய கன்னியாகுமரி மாவட்ட தலைவராக இருந்தவன், மாணவர் அணியினுடைய மாநில துணை செயலாளராக இருந்தவன். கிட்டத்தட்ட 19 வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இந்த இஸ்லாமிய இயக்கத்திலையும் இந்த மனிதநேய மக்கள் கட்சியிலையும் நான் பணி செஞ்சிருக்கிறேன். நான் எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தேன் அதை ஒரு சின்ன ஒரு கதையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையை பின்பற்றுது, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். சரியா? நான் வந்து மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கிறேன். அங்க சில பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய திமுக ஆதரவு நிலைப்பாடு நமக்கு முழுமையா பிடிக்கல. அரசினுடைய நிலைப்பாடு, திமுக கூட்டணியில் இருக்கிறது வேற, ஆனா அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கோ தட்டி கேட்பதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. நாம ஏதாவது நம்முடைய யூடியூப் சேனல்ல பேசிட்டோம்னு சொன்னா அதன் மூலமாக நமக்கு சில பிரச்சனைகள், பிரஷர் வருது. அப்போ சில காரணங்கள் இருக்குது, அதனால நம்ம வெளியே வந்துட்டோம். நான் வெளியே வந்த உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவன் பிஜேபியில இருக்கிறான். நாங்க 2 பேருமே பள்ளி தோழர்கள் தான், நட்பு தான் எப்பவுமே, ஒரு அந்த அளவுக்கு நட்பா இருப்போம். ஆனா அவன் பிஜேபியில இருக்கிறான், நான் தமிழக மனிதநேய மக்கள் கட்சியில இருக்கிறேன். என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்ப்பான், என்னுடைய எல்லா ஸ்பீச்சையும் பார்ப்பான். நான் பேசுறது நீ எங்களை தான் திட்டுறன்னு தெரியும், இருந்தாலும் நீ வளர்றது நான் விரும்புறேன் மாப்பிள அப்படின்னு பேசக்கூடிய, என்னுடைய வளர்ச்சியின் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நண்பன். ஆனா பிஜேபியில இருக்கிறான். பிஜேபியில மதம் தாண்டி இனம் தாண்டி அது ஒரு சூழல்ல அப்படி இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறான். அவங்க ஒரு கோவிலுடைய நிர்வாகியாவும் இருக்கிறான். அப்படி இப்போ நான் தமுக வெளியே வந்துட்டேன். இந்த செய்தி தெரியும், நான் செய்தியெல்லாம் என்னுடைய ஃபேஸ்புக் தளத்துல எல்லாம் போட்டிருக்கிறேன். அவன் ஒரு கடை வச்சிருக்கிறேன், அந்த கடைக்கு நான் போறேன். போகும்போது அவன் என்கிட்ட பேசுறான், என்ன அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டியாமா? அவன் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நான் பிஜேபியில இருக்கிறேன், நீ தமுகல இருக்கிற, நீ வெளியே வந்துட்டான், நானும் இங்க இருந்து வந்துடுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல பயணிப்போம், நம்ம ஒரே ஊர்ல இருக்கிறோம், ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுறான். கரெக்ட் தானே? நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறேன், அவன் இன்னொரு மூலையில இருக்கிறான், இன்னொரு அர்த்தத்துல இருக்கிறான், பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில இருக்கிறான். அவன் இங்க வரேங்கிறான், நீயும் வா, சேர்ந்து பயணிப்போம், ஒரே இடத்துல ஒட்டுமையா பயணிப்போம் சொல்றாங்க. பள்ளிக்கூட நட்பு எங்க 2 பேருக்குமே ஒருத்தருடைய வளர்ச்சியில் அவ்வளவு அன்பும் நட்பும் இருக்கிறது. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு வலிக்கும், எனக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு வலிக்கும். ஆனா அரசியல் ரீதியாக நாங்க 2 பேருமே தூரமா இருக்கிறோம். இந்த தளபதியினுடைய அரசியல் வருகை, தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை என்னை அவனை ஒரே புள்ளியில அரசியல் ரீதியாக ஒன்றுபடுத்துன்னு சொன்னா இதை விடவும் மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நானும் அவனும், அவன் உட்பட நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் உட்பட, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் உட்பட அத்தனை பேரும் ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கட்சியில ஒரே நாள் ஒரே நேரத்தில் என்னுடைய தலைமையில வந்து இணைச்சோம். இப்ப எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. ஒரு பாஜக சொல்லக்கூடிய ஒரு பக்கத்துல இருக்கிறவன், மன்னிய மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பக்கத்துல, ஒரு முஸ்லிம், அவங்க ஒரு ஹிந்து, எங்க 2 பேரையும் தளபதி ஒன்றிணைக்கிறார் சொன்னா இதுதான் மதசார்பற்ற அரசியல், இதுதான் மதசார்பற்ற சமூக நீதி அரசியல். இத தளபதி அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள். எங்களை மாதிரி பல பேர், நாங்க வெவ்வேறு களத்துல வேலை செஞ்சவங்க இன்னைக்கு ஒன்றாக ஒரே களத்துல நின்று மக்களுக்காக போராடுறோம். இன்னைக்கு இதே களத்துல நின்று பாஜக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறேன், எடுத்து பேசுறேன், அவன் புரிந்து கொள்கிறான். புரியுதா? திமுக சொல்லக்கூடிய தப்புகளை தவறுகளை அவன் சொல்றான், நான் ஏத்துக்கிறேன். இப்படி ஒரே குடையின் கீழ் ஒன்னாக வந்திருக்கிறோம் சொன்னா அது தளபதியால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அதனாலதான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த கூட்டம் தான் தாவேக்காவை விமர்சனம் செய்வதற்கு, தாவேக்காவை பலவீனப்படுத்துவதற்கு, இந்த மாதிரியான எழுச்சிகள், இந்த மாதிரியான உணர்வுகள், இந்த மாதிரியான ஒற்றுமை தமிழ்நாட்டுல ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற அறிப்புலதான் இன்னைக்கு பாஜக ஒரு பக்கத்துல தளபதி விஜய் அவர்களை கிறிஸ்தவர் சொல்லி அடையாளப்படுத்தி அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து சொன்னா, இந்த பக்கத்துல திமுக அவரை பாஜகவுடைய பி டீம்னு சொல்லுது. இந்த சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடிய கம்பெனி இவங்கள்ட்ட ஆப்ப உருவாக்குறதுக்கு கொடுத்துட்டோமா, உடனே இவங்களுக்கு கொந்தளிப்பு வந்துடுது. அவர் பார்த்தீங்களா பிஜேபியில இருந்து வந்துட்டார். அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் பாத்தீங்களா பிஜேபியில இருந்து வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நான் கேட்கிறேன், 2019 இதே திமுகல அரசகுமார்னு ஒருத்தர் வந்து சேர்ந்தாரா இல்லையா? பிஜேபியில இருந்து திமுக வந்து சேர்ந்தாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு எங்க போச்சு? பிஜேபியில இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டீங்களா? சரி, இந்த விஷயத்துல இந்த சமஸ்தான் இந்தியா இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி, இதுல இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியம் முத்துசாமின்னு சொல்லக்கூடிய நபர், அவர் முன்னாடி பாஜக இருந்திருக்கிறார்.
சமீபமா ஒரு பாஜக இருந்தது மாதிரி எந்த தகவலும் இல்லை. இன்னொன்னு, அது ஒரு தொழில், பிசினஸ் வேற, இது வேற. இப்ப நானே இருக்கிறேன், நான் ஒரு தொழில் நடத்துறேன், நான் ஒரு முஸ்லிம், நான் பல கோவில்களுக்கு இந்த சைன் போர்டு பண்ணி கொடுத்திருக்கேன், பிளக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். பிஜேபி, காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக மாதிரியான மாற்று கட்சிகளுக்கு அவங்களுக்கு போர்டு ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம், பிளக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறோம். நான் ஒரு முஸ்லீம்னே தெரியும், நான் மாற்று கட்சியை சேர்ந்தவனே தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட கொண்டு வந்து பிசினஸ் பண்றாங்க? அரசியல், மதம், சாதி கடந்தது தொழில். என்ன அவங்க கிட்ட பொருள் வாங்கிப்பேன், அவங்க எங்க கிட்ட பொருள் வாங்கிப்பாங்க. இதுல என்ன இருக்கு பிரச்சனை? இதுல என்ன பிரச்சனை இருக்குது? இன்னொன்னு, இந்த மாதிரி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி அந்த ஆப்பினுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை. ஒரு உதாரணமா, எனக்கே வந்து அப்ளிகேஷன்ல இந்த இது உறுப்பினர் கார்டு போடுறதுக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. சமீபமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு உறுப்பினர் கார்டு ரெடியாச்சு. என்னுடைய பெயரை போட்டு என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பரை போட்டா வேற ஒருத்தருடைய பெயர், என் பூத்திலே இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய பெயர் வருது. பல முறை அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், அது முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அரசு தேர்தல் ஆணையத்திலிருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இப்படி ஏற்கனவே ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு தரமான சரியான ஒரு நிர்வாகத்துல கொடுக்கணும், ஒரு கம்பெனில கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இனி அந்த கம்பெனில நான் கேட்கிறேன், அந்த கம்பெனியினுடைய தலைவர், பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகிகள் இருக்காங்களா, இந்த கம்பெனில எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பான்? அவன் எல்லாமே பாஜக காரனா? அங்க திமுகவுக்கு ஆதரவானவர்கள் இருக்க மாட்டாங்க, அந்த கம்பெனில முஸ்லீம் இருக்க மாட்டானா? சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு பாஜக நடத்தக்கூடிய ஒரு தலைவர் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, அங்க முஸ்லீம் இருக்க மாட்டானான்னு கேட்கிறேன். அப்ப இதை வச்சு பாஜகவோட தொடர்பு படுத்துற எவ்வளவு மோசமானது. இப்ப ஏசி சண்முகம், அவரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார், பிஜேபி ஆதரவாளர். அவரு நடத்தக்கூடிய கல்லூரியில முஸ்லீம் படிப்பானா மாட்டானா? ஒரு முஸ்லீம் படிச்சுட்டா அவனுடைய கல்வியை செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவன் தப்பான இடத்துல படிச்சுட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க அங்க ஒரு சீட்டு கிடைச்சா போய் படிக்க மாட்டாங்களா? SRM யூனிவர்சிட்டி, பாரிவேந்தர் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார், சங்கியாக இருக்கிறார். அவருடைய கல்லூரியில எத்தனை இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கிறார்கள்? எத்தனை பேர் படிக்கிறாங்க? ஏன் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள்ல எத்தனை RSS மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்க்கறாங்க தெரியுமா? நான் என்னால பட்டியல் போட்டு சொல்ல முடியும். ஏன் திமுக நடத்தக்கூடிய கல்லூரிகள்ல RSS சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனை பேராசிரியர்கள் இருக்கார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் என்னால பட்டியல் போட முடியும். அப்ப அதெல்லாம் தொழில், அது வேற. ஒரு முஸ்லீம் நடத்தக்கூடிய நிறுவனத்துல ஹிந்து வேலை பார்ப்பான், ஒரு ஹிந்து நடத்தக்கூடிய பிசினஸ்ல ஒரு முஸ்லீம் வேலை பார்ப்பான், ஒரு முஸ்லீம் அல்லது இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொருத்தன் வேலை பார்ப்பான், கொடுப்பான், கிளைண்டா இருப்பான். எத்தனை திமுகவுடைய MLAக்கள் MPக்களுடைய ஆடிட்டர் மிகப்பெரிய சங்கியாக இருக்கிறான் தெரியுமா? RSS பின்புலத்தோடு இருக்கிறான் தெரியுமா? வெட்ட வெளிச்சமா பேசட்டுமா? இதை வந்து நக்கீரன் பத்திரிகை எழுதுமா? இல்ல திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் எழுதுமானா? எழுதா. இது வேற, அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நட்பு அப்படிங்கிறது வேற, தொழில் பிசினஸ் அப்படிங்கிறது வேற, அரசியல் அப்படிங்கிறது வேற. தளபதி நினைச்சிருந்தா ஏன் பிஜேபி தமிழ்நாட்டுல கால் உண்ட முடியல? பிஜேபி ஏன்னா பிஜேபி மேல தமிழக மக்கள் எப்பவுமே ஒரு வேற மாதிரியான சிந்தனை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபிக்கு ஆதரவாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கணும்னா ஏன் இங்க வந்து பிஜேபியினுடைய கொள்கை எதிரின்னு சொல்லணும்? சொல்லாமல எம்டியாவே விட்டுருக்கலாமே. கொள்கை எதிரின்னு ஏன் சொல்றோம்னா, அவன் கொள்கை தவறாக இருக்குது, அதை நம்மை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக கொள்கை எதிரின்னு சொல்றோம். அம்பேத்கரை காமிக்கிறோம், ஏன் சாவர்கரை காமிக்க முடியாதா? அம்பேத்கரை கொள்கை தலைவராக சொல்றோம், பெரியாரை கொள்கை தலைவராக சொல்றோம். ஏன் சொல்றோம்? பெரியாருக்கு எதிராக மிகப்பெரிய விஷம பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி உட்பட இந்த சங் பரிவார கும்பல்கள் செய்யக்கூடிய நேரத்துல, அது எடுப்படக்கூடிய நேரத்துல இங்க வந்து இல்ல, பெரியார் உன்னுடைய கொள்கை தலைவர், பெரியார் சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக, பெண் விடுதலைக்காக போராடினார் சொல்லி களத்துல வந்து பேசக்கூடிய தைரியம் தளபதி அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா பிஜேபி பிடிமா இருந்தா பேசுவாங்களா? அடிப்படை அறிவு அப்படிங்கிறதே இல்லாதவங்களாம் எப்படி பத்திரிகையாளர் சொல்லிட்டு ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் என்ன வேணா நீங்க மோசமான கட்டுரைகள் போட, நல்ல வேலை அவரை வந்து ISIS இயக்குது, அல்கொய்தா இயக்குதுன்னு சொல்லி இன்னொரு பத்திரிகை கதை எழுதாம விட்டுதோ அப்படின்னு சொல்லி அதுக்கு வேணா சந்தோஷப்படலாம். அப்படி மோசமா அயோக்கியத்தனமா இந்த ஊடகங்கள், ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன செஞ்சாலும் சரி, மக்கள் ஒரு தெளிவோட தான் இருக்கிறான். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு தான், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான். 2026 காலம் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிற சூழல் தான் உருவாக போகுது. வெற்றி மகுடத்தை தளபதி தான் அணிய போகிறார், வெற்றி வாகை சூடத்தான் போகணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.
இந்த எச்ச மீடியாக்கள் நமக்கு எதிராக பரப்பக்கூடிய இந்த அவதூறுகளை என்ன மாதிரி ஒரு சில பேர் தான் ஊடகங்கள்ல இருந்து பேசுறோம். இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையணும்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணணும். நன்றி.